الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم في الفرقان المجيد وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب. وقال أيضا لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم ثلاثة من كن فقد أوقي الشح من أدى الزكاة وقرى الضيف وعتى في النائبة أو كما قال عليهم الصلاة والسلام. அன்புமிக்கவன் ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபோ தாபியன்கள், நல்லோர்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் ஸலவாத்தும் ஸலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாகவும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹுவாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகுமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படியும், எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிழ்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, திருக்குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய வசனங்களில் ஒரு வசனத்தில் லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. உங்களுக்கு என்னென்ன வழிகாட்டுதல் வேண்டுமோ அதுவெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்பதை அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கிறான். இப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் இருக்கிற போது அதை முழுமையான முறையில் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். அதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்ய வேண்டும். நபித்தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் பின்பற்றி இருக்கிறார்கள். அதனால்தான் அது அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. நம்முடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று நாம் விரும்பினால், ஆசைப்பட்டால், நம்முடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையான முறையிலே நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிற போது மட்டும்தான் அந்த மாற்றத்தை நாம் பெற முடியும். ஆனால் அதற்காக வேண்டி நாம் இன்னும் முழுமையான முறையிலே முயற்சி செய்யவில்லை என்பது கவலைப்பட வேண்டிய, சிந்திக்க வேண்டிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே பார்க்கிற போது மெம்பர் படியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா பயான் செய்து கொண்டிருந்தார்கள், குத்துபா ஓதி கொண்டிருந்தார்கள். இப்போ கீழே பார்க்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் பெரிய ஒரு ஆடை அணிந்து கொண்டு நடக்க முடியாமல் தட்டு தடுமாறி வருகிறார்கள். மெம்பர் படியிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு அந்த பயானை அப்படியே நிறுத்திவிட்டு நேராக சென்று தன்னுடைய பேர குழந்தைகளை எடுத்து தூக்கி கொண்டாந்து தன்னுடைய அந்த பார்க்கக்கூடிய இடத்துல வைத்துவிட்டு அதற்கு பின்னால் பயான் செய்தார்கள்.
இதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள் அந்த பயானிலே, நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு ஒரு சோதனை. திருக்குர்ஆனிலே ஒரு வசனம் வருகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே, இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமாக உங்களுடைய அந்த பொருளாதாரம் காசு பணங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு ஒரு சோதனை. பயான் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயானுடைய தொடர்ச்சியை அப்படியே தொடராமல் தன்னுடைய பேர குழந்தைகள் கீழே விழுந்து விடுவார்களோ என்று பயந்து அவர்களை எடுத்து வைத்து விட்டு அதற்கு பின்னால் இந்த செய்தியை சொல்கிறார்கள். பயான் செய்யக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இதை ஞாபகப்படுத்தப்பட்டாலும் கூட இன்றும் அது சம்பந்தமாக சில செய்திகளை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். மெம்பர் படியில வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றக்கூடிய நேரத்திலே, குத்துபா ஓதக்கூடிய நேரத்திலே எப்படி நடந்து கொண்டார்கள், அந்த நேரத்தில் எப்படியெல்லாம் சஹாபா பெருமக்களுக்கு உபதேசம் செய்தார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கக்கூடிய நேரத்திலே பல அதிசயமான தகவல்கள் எல்லாம் பார்க்க முடிகிறது. மெம்பர்படியிலுடைய குத்துபா என்பதனுடைய நோக்கம் என்ன என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு சொல்லக்கூடிய நேரத்திலே உபதேசம் செய்வது. இந்த பயான் என்று சொன்னால் பயான் என்று நாம் பேசுகிறோம். பயான் என்பது கீழே வைத்து பேசுகிறோமே, அது பயான். குர்ஆன் வசனங்களுடைய விளக்கங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை சொல்வது. குத்துபா என்பதும் கிட்டத்தட்ட அதே அர்த்தத்திலே வரக்கூடியதான். பிரசங்கம் செய்வது, மெம்பர் படியில இருந்து பிரசங்கம் செய்வது, அது ஓதுதல் என்பது கிடையாது. பல பள்ளிவாசல்களிலே நீங்கள் பார்த்திருக்கலாம். நம்முடைய பள்ளிவாசலிலே தான், இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலே சில குறிப்பிட்ட பள்ளிவாசல்களில் மட்டும்தான் இப்படிப்பட்ட இந்த முறை இருக்கிறது. மெம்பர் படியிலே வைத்து பயான் செய்து அடுத்த குத்துபா ஓதி தொழுகை ஆரம்பிப்பது. வெளிநாடுகளிலே நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இருந்த முறை. நாம் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு அல்லது இந்த பிற மாநிலங்களிலே அந்தந்த மொழிகள் இருக்கக்கூடிய இடத்திலே அந்த அரபியிலே ஓதிவிட்டு அதற்கு பின்னால் என்ன சொல்ல வருகிறோமோ அதை சொல்ல வேண்டும். குத்துபா என்பது மக்களுக்கு உபதேசம் செய்வது, அல்லாஹ்வுடைய விஷயங்களை ஞாபகப்படுத்துவது. முதலாவது அல்லாஹ்வை புகழ வேண்டும், அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்ல வேண்டும், அதற்கு பின்னால் குர்ஆன் வசனங்களை எடுத்து சொல்ல வேண்டும், அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்ல வேண்டும், அதற்கு பின்னால் சஹாபா பெருமக்கள் அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த அந்த வரலாற்று தகவல்களை சொல்ல வேண்டும், நடைமுறை வாழ்க்கையில என்ன இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும். நடைமுறை வாழ்க்கையெல்லாம் இதுல பேசலாமா என்ற ஒரு கேள்வி, சில எண்ணங்கள் சிலருக்கு இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்யவில்லை. நடைமுறை வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு தோழர் குளிக்கக்கூடிய அந்த காட்சியை பகிரங்கமாக வெளிப்படையாக குளித்துக் கொண்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்து விட்டு மெம்பர் படியிலே வந்து பயான் செய்கிறார்கள். இப்படி பகிரங்கமாக பிறர் பார்க்கக்கூடிய அளவுக்கு குளிக்க கூடாது, மறைமுகமாக குளிக்க வேண்டும், உடல் உறுப்புகள் எல்லாம் இன்னென்ன பகுதிகள் மறைக்கப்பட வேண்டும் என்ற செய்தியை மெம்பர் படியிலே சொன்னார்கள். ஹதீஸிலே பார்க்கிறோம். இது நடைமுறை வாழ்க்கையிலே உள்ளது. தெருவிலே ஒரு தோழர் குளித்துக் கொண்டிருக்கிறார். அதை பார்த்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அந்த வெட்க உணர்வோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், இப்படியெல்லாம் இருக்காதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்கிறார்கள். அப்ப மெம்பர் படியிலே நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்கிறார்கள். இது இரண்டாவது விஷயம். முதலாவது விஷயம் சொல்லப்பட்டது ஜும்மாவிலே வரக்கூடிய நேரத்தில், பயான் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், குத்துபா ஓதி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பேர குழந்தைகளுடைய அந்த தடுமாற்றத்தை பார்த்து இறங்கி அழைத்து கொண்டு வைத்தார்கள். இப்போது அது செய்ய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில பிரத்யேகமான சலுகைகள் இருக்கிறது, அது எல்லோருக்குமே பொருந்தாது. உதாரணமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 திருமணம் முடித்தார்கள். 11 திருமணம் இப்போ நாம் முடிக்க முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததெல்லாம் சுன்னத்து தானே, நாம் அதை செய்து விடலாமே என்று யாரும் சொல்ல முடியாது. அது அவர்களுக்கு பிரத்யேகமான முறையில் கொடுக்கப்பட்ட சலுகை. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் முன் சுன்னத்து தொழுவார்கள். பாங்கு சொன்னதற்கு பின்னால், ஃபஜ்ருக்கு பாங்கு சொன்னதற்கு பின்னால் முன் சுன்னத்து நாம் தொழுகிறோமே அதே போல தொழுது விட்டு தூங்குவார்கள். தூங்கிவிட்டு அப்படியே எழுந்து வந்து இமாமத்து தொழுக வைப்பார்கள். இப்போது நாம் அதை செய்ய முடியாது. சஹாபா பெருமக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் தூங்கினாலும் கூட என்னுடைய கண்கள் தான் தூங்கிக் கொண்டிருக்கிறது, என்னுடைய உள்ளம், என்னுடைய சிந்தனை தூங்கவில்லை. நாம் எப்போது தூங்கிறோமோ அப்போது நமக்கு ஒழு முறிந்து விடும். அதற்கு பின்னால் நாம் தொழ வேண்டும் என்று சொன்னால், தொழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒழு செய்து விட்டுத்தான் தொழ வேண்டும். அதனால்தான் ஜும்மா பயான்களிலே ஞாபகப்படுத்துவார்கள், ஒரு பொருட்களிலே சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு தூங்கக்கூடாது. அப்படி தூங்கக்கூடிய நேரத்திலே நம்மை அறியாமலே ஆழ்ந்த தூக்கம் வந்துவிடும். அதன் காரணமாக காற்று பிரிந்து ஒழு முறியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எனவே ஒரு பொருளிலே உட்கார்ந்து சாய்ந்து கொண்டு தூங்கக்கூடாது என்பதாக ஒரு சட்டம் இருக்கிறது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி சஹாபா பெருமக்களுக்கு சொல்கிறார்கள், நான் ஃபஜ்ர் தொழுகை சுன்னத் தொழுது விட்டு அதற்கு பின்னால் தூங்கிவிட்டு அப்படியே தொழ வைக்கிறேன், அதே போல நீங்கள் செய்யக்கூடாது, அது உங்களுக்கு பொருந்தாது, அந்த சட்டம் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது, எனக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். இப்படி சில குறிப்பிட்ட விஷயங்கள் இருக்கிறது. அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர குழந்தைகள் தட்டுத்தடுமாறி வரக்கூடிய நேரத்திலே அழைத்து கொண்டு இறங்கி அழைத்து கொண்டு வைத்து விட்டு பிறகு பயான் செய்தார்கள், குத்துபா ஓதினார்கள் என்றால் அது அவர்களுக்கு மட்டும்தான். இப்போது நாம் அப்படி செய்ய முடியாது. இப்ப விஷயம் என்ன என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பயானிலே சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் மூன்றாவது விஷயமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் குபா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த சமயத்திலே அந்த இடத்திலே தான் ஒரு பள்ளிவாசல் கட்டினார்கள். அதற்கு பின்னால் தான் மதீனாவுக்கு வந்தார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த நடைமுறை வாழ்க்கை சில மாற்றங்கள் ஏற்பட்டது. என்ன மாற்றம் என்றால், அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன அந்த முறையில் இருந்து அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வழியை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். அதாவது நாம் இப்போது உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, தொழ வேண்டும் என்று சொல்லப்படுகிறது, தொழுகிறோமா? வட்டி வாங்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது, அதை வாங்காமல் தவிர்ந்து கொள்கிறோமா? மது அருந்தக்கூடாது என்று சொல்லப்படுகிறது, அதை நாம் விட்டு தவிர்ந்திருக்கிறோமா? ஹலால் ஹராம் பேண வேண்டும் என்று சொல்லப்படுகிறது, அதை விட்டு நாம் ஒதுங்கி இருக்கிறோமா என்று பார்த்தால் இல்லை. இதுபோல சில மாற்றங்கள் வருகிறது. இதையெல்லாம் நன்மை என்று நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்ன விஷயத்தை செய்யாமல் விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்ட போது மதீனாவிலிருந்து நேராக குபாவுக்கு செல்கிறார்கள். சென்று அங்கு இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் பார்த்து பேசுகிறார்கள். நான் மக்காவில் இருக்கக்கூடிய சமயத்திலே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அவர்களைத்தான் முதலாக மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். மார்க்க சட்டதிட்டங்கள், வாழ்க்கை வழிமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்று சொல்வதற்காக முதலாக அனுப்பி வைக்கப்பட்ட நபி தோழர் தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னாலே மதீனாவையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்ப இஸ்லாம் மிகப்பெரிய அளவுக்கு மதீனாவிலேயும் அதனை சுற்றி பகுதியிலேயும் பரவியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்காக வேண்டி காத்துக் கொண்டிருந்தார்கள். எப்போது வருவார்கள், எப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கலாம் என்ற ஆர்வத்தோடு ஆசையோடு பெரியவர்களிலிருந்து சிறியவர்கள் வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த வரலாற்று குறிப்புகளிலே பார்க்கக்கூடிய நேரத்திலே ஒவ்வொரு நாளும் மதீனாவுடைய எல்லை பகுதிக்கு வந்து மரங்களிலே ஏறி உட்கார்ந்து அல்லது உயரமான அந்த மலைக்குன்றுகளிலே உட்கார்ந்து கொண்டு அந்த தூரமான பகுதியை பார்ப்பார்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்களா என்று பார்த்து கொண்டிருப்பார்கள். காரணம் என்ன என்றால், முதல் கட்டமாக பல நபி தோழர்களை மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். பல நபி தோழர்கள் வந்து விட்டார்கள். இறுதியாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் வர வேண்டும். எனவே அந்த எதிர்பார்ப்போடு அந்த நபி தோழர்கள் இருந்தார்கள். அப்ப இஸ்லாம் இங்கு பரவி விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவில்லை. வருவதற்கு முன்பே அந்த வாழ்க்கை வழிமுறைகள் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாக ஏற்றுக்கொண்டு முழுவதுமாக மாறிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பிரச்சாரத்துக்கு ஒரு துணையாக இருந்தது மதீனாவை சார்ந்த அன்சாரி நபி தோழர்கள் தான். இப்ப இந்த அளவுக்கு மாற்றம் வந்து விட்டது. அவர்கள் தான் முதலாக பக்கபலமாக இருந்து, யா ரசூலல்லாஹ்,
நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை, உங்களுக்கு பக்கபலமாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி ஆர்வப்படுத்தி தனக்கு பக்கத்திலே வைத்துக் கொண்டு எல்லா விதமான உதவிகளும் செய்தார்கள். இந்த நபி தோழர்கள் நன்மையான விஷயத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பின்தங்கிய நிலைமைக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதாவது மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி தான் குபா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி. அந்த மக்கள் இப்படி ஆகிவிட்டார் என்ற செய்தி கேள்விப்பட்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக செல்கிறார்கள். அங்கு சென்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் பார்த்து விசாரித்து விட்டு அந்த மக்களிடத்தில் பேசுகிறார்கள். அப்போது ஒரு ஜனாசா தொழுகை தொழ வைக்கிறார்கள். அந்த குபாவிலே ஒருவர் இறந்து போய்விட்டார், அவருக்கு ஜனாசா தொழுகை வைக்கிறார்கள். தொழுகை வைத்ததற்கு பின்னால் நேராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர் படிக்கு வந்து கவனிக்க வேண்டிய விஷயம், மக்களை எல்லாம் பார்த்து அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ்வை புகழக்கூடிய வாசகங்களை எல்லாம் சொல்லிவிட்டு மக்களை பார்த்து சொல்கிறார்கள், அம்மா பாத் யா மாஷர அன்சார், அன்சாரி மக்களே. அன்சாரி மக்கள் என்று சொன்னால் மதீனாவை சார்ந்த மக்கள், அதனுடைய ஒரு பகுதி தான் குபா. அந்த குபா வாசிகளை பார்த்து சொல்கிறார்கள், உதவி செய்த மக்களே என்ற அர்த்தம், அதனுடைய நேரடியான அர்த்தம் இதுதான். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நாங்கள் வந்த சமயத்தில் எங்களுக்கு உதவி செய்தீர்களே அந்த மக்களே என்று மக்களை பார்த்து சொல்கிறார்கள். குன்தும் இது தாக்க தஹ்மிலூனல் கல்ல, நீங்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருந்தீர்கள் தெரியுமா? நான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த சமயத்தில் எப்படி இருந்தீர்கள் தெரியுமா? யாராவது கஷ்டப்பட்டார்கள் என்று சொன்னால் அந்த கஷ்டத்தை நீக்குவதற்காக வேண்டி நீங்கள் உதவி செய்வீர்கள், பாடுபடுவீர்கள். நீங்கள் சாதாரண மக்களாக இருக்கவில்லை. யாராவது கஷ்டப்பட்டால் சிரமப்பட்டால் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள், அந்த கஷ்டத்தை நீக்கி வைப்பீர்கள். பார்த்து விட்டு விசாரித்து விட்டு போக மாட்டீர்கள். அந்த கஷ்டம் என்ன, எப்படி வந்தது, அதை எப்படி நீக்க வேண்டும், அதற்கு என்ன மாற்று வழி என்ற எல்லா விஷயத்தையும் செய்தீர்கள். அனாதைகள் எல்லாம் ஆதரித்தீர்கள். யாராவது அனாதையாக இந்த பகுதியில் இருந்தார் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளும் செய்தீர்கள். அதிகமான நன்மைகள் செய்து கொண்டிருந்தீர்கள். எதுவெல்லாம் நன்மை என்று உங்களுக்கு தெரிந்ததோ அதுவெல்லாம் செய்து கொண்டே இருந்தீர்கள். ஹத்தா இதா ஜாஅக்குமுல்லாஹு பில் இஸ்லாம், இஸ்லாத்தை உங்களுக்கு அல்லாஹ் கொண்டு வருவதற்கு முன்னால் வரைக்கும் இதை செய்து கொண்டிருந்தீர்கள். இஸ்லாம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக வந்து சொல்லவில்லை, ஒரு நபி தோழரை அனுப்பி சொன்னார் என்பதை ஞாபகப்படுத்தினேன். அதற்கு முன்னாலே இருந்து இதையெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்கள். இதைத்தான் மார்க்கம் சொல்லுகிறது, இதைத்தான் அல்லாஹ்வும் சொல்லுகிறான். கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அனாதைகளை பராமரிக்க வேண்டும், நன்மைகள் செய்ய வேண்டும். இதை நீங்கள் செய்து கொண்டே இருந்தீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் செய்யாமல் விட்டு விட்டீர்கள். இதன் அன்தும் தஹஸ்ஸூனல் அம்வால், அப்போது உண்டான அந்த நிலைமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் இதை கேட்டுவிட்டு அப்படியே மாறிவிட்டார்கள், அது வேறு விஷயம். அதை மாறிவிட்டார்கள். இந்த நிலைமையிலே நாம் இருந்தோம், இப்போது அந்த நிலைமையை விட்டு மாறிவிட்டோம், இனிமேல் இந்த நிலைமையில் இருக்கக்கூடாது, முதல் நிலைமைக்கே நாம் சென்று விட வேண்டும், நன்மைகள் செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். இப்போது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், நன்மையான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டு எத்தனையோ ஜும்மாக்களிலே எத்தனையோ பயான்களிலே எவ்வளவோ செய்திகள் சொல்லப்படுகிறது. இது நன்மை, இது தீமை, இது சொர்க்கத்துக்குரிய வழிமுறை, இது நரகத்துக்குரிய வழிமுறை. இதையெல்லாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை கொண்டு வரவில்லை. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நபி தோழர்கள் அப்படி இருக்கவில்லை. அல்லாஹ் சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அப்படியே எடுத்து நடப்பார்கள். அதற்கு முற்றிலுமாக வழிபட்டு தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வார்கள். அதனால் சிறந்த மக்களாக இப்போது வரைக்கும் நாம் ஞாபகப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில இது வர வேண்டும். அந்த நபி தோழர்கள் கொஞ்சம் தடுமாற்றத்தோடு இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஞாபகப்படுத்துகிறார்கள். நான் எதை சொல்லி வருகிறேன், நடைமுறை வாழ்க்கையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்துபாவிலே அந்த செய்தியை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி சம்பந்தமாக சொல்லி வருகிறேன். இப்போது நபி தோழர்கள் அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த நேரத்தில் அதை எடுத்து சொல்லுகிறார்கள், இப்படி இருக்காதீர்கள், இதுதான் நடைமுறை வாழ்க்கை, யதார்த்தமான வாழ்க்கை. இப்போது எது தேவை,
எதை சொல்ல வேண்டும், எதை சொன்னால் அவர்கள் எடுத்துக்கொள்வார் என்ற அந்த நிலைமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து அந்த மக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த சொல்லப்பட்ட விஷயத்துக்கு வருகிறேன். சஹாபா பெருமக்களை பார்த்து குபாவில வைத்து மெம்பர்படியில வைத்து இந்த செய்திகள் எல்லாம் சொன்னார்கள். இவ்வளவு நன்மைகள் செய்தீர்களே, இப்போது எப்படி இருக்கிறீர்கள்? இதன் அன்தும் தஹஸ்ஸூனல் அம்வால், இப்போது காசு பணத்தை சேகரிக்க வேண்டும், சேர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்துவிட்டதே. நன்மையெல்லாம் விட்டுவிட்டு சுயநலமாக, இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் சுயநலமாக நீங்கள் மாறிவிட்டீர்களே. கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்வது என்பது பொதுநலம், அனாதை பராமரிப்பது என்பது பொதுநலம், நன்மைகளை நாம் செய்வது என்பது நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சிறந்த அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடியது. இப்படி நன்மையான விஷயங்களை செய்து கொண்டிருந்த நீங்கள் இப்போது காசு பணத்தின் மீது, பொருளாதாரத்தின் மீது ஆசைப்பட்டு அதை சேகரிக்க வேண்டும், சேர்த்து வைக்க வேண்டும் என்று நீங்கள் மாறிவிட்டீர்களே என்பதாக அந்த மக்களை பார்த்து சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். இதுதான் சஹாபா பெருமக்களுக்கு இருந்த உன்னதமான உயர்வான நல்ல பண்பு, நல்ல குணங்கள். இப்படி எல்லாம் சொன்னதற்கு பின்னால் சஹாபா பெருமக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், அஃபீமா யகுலு இப்னு ஆதம் அஜ்ருன் அஃபீமா யகுலு தைரு அஜ்ருன். உங்கள் மூலமாக யாராவது ஒரு மனிதர் ஏதாவது ஒரு நல்ல உணவை சாப்பிட்டார் என்று சொன்னால், அவர் சாப்பிடுவதற்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் அது நன்மைக்குரிய விஷயம். உங்களுடைய தோட்டங்களிலே பேரித்த மரங்கள் எல்லாம் வைத்திருக்கிறீர்கள், அதிலிருந்து ஏதாவது ஒரு பறவை சாப்பிட்டது என்று சொன்னால் அதுவும் உங்களுக்கு நன்மை. எனவே இந்த நன்மைக்கு வாருங்கள். முதலாவது நன்மையிலிருந்து இப்போது மாறிவிட்டிருக்கிறீர்களே, இதை விட்டுவிட்டு நன்மையின் பக்கம் வாருங்கள் என்று அந்த நபித்தோழர்களை பார்த்து ஜும்மா பிரசங்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது சஹாபா பெருமக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நேராக வீட்டுக்கு சென்றார்கள். வீட்டிலே சென்று இந்த செய்தியெல்லாம் சொல்லிவிட்டு, இனிமேல் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைதான் செய்ய வேண்டும். சோம்பேறித்தனத்தின் காரணமாக, மன இச்சையை பின்பற்றுவதன் காரணமாக நம்முடைய இந்த நன்மை செய்யக்கூடிய பழக்கத்தை விட்டுவிடக் கூடாது. இனிமேல் நாம் எல்லா விதத்திலையும் ஆரம்பத்தில் எப்படி இருந்தோமோ அப்படியே நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம் என்று சொல்லிவிட்டு நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியிலே சொன்னார்களே, யாருக்காவது ஒரு மனிதருக்கு உதவி செய்தால் அது நன்மை, அது நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்திலே கூலியை பெற்றுத்தரும். அதற்கு முற்பட்டார்கள், அதை செய்வதற்கு முற்பட்டார்கள். அடுத்ததாக சொன்னார்களே, உங்களுடைய தோட்டங்களில் இருந்து ஏதாவது ஒரு பறவை பேரித்தம்பழத்திய இன்ன பிற பொருட்களை சாப்பிட்டது என்று சொன்னால் அதுவும் நன்மை. அப்ப அந்த நபித்தோழர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், இந்த வரலாற்று பின்னணியிலே பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலும் இது இருக்கிறது. இந்த பயிர் வச்சு வைத்திருக்கக்கூடியவர்கள், விவசாயம் செய்யக்கூடியவர்கள், மற்ற விலங்கினங்கள் அல்லது பறவைகள் அதை நாசம் செய்யக்கூடிய நேரத்திலே அது செய்யாமல் இருப்பதற்காக வேண்டி சில விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வார்கள். எலி இருக்கிறது, வயலிலே நெற்கதிர் போட்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதை அறுத்து விடும் கீழே. அப்ப அந்த எலி அறுக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு விதமான ஒரு பொருளை வைத்து அந்த எலியை பிடிப்பதற்காக வேண்டி அதை நட்டு வைப்பார்கள், அதில் சில பொருட்களை வைப்பார்கள். இப்படிப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வார்கள். இதே போல ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கிறது. இதை நபித்தோழர்கள் செய்தார்கள். பறவைகள் தம்முடைய தோட்டங்களிலே பேரித்த மலங்களை சாப்பிட்டு விட்டு போய்விடுகிறது, அதிகமான முறையில் அது நமக்கு பயன் தராமல் போய்விடுகிறது, அதிக மகசூலை பெற முடியவில்லையே, எனவே அது வராத அளவுக்கு ஒரு தடுப்பை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவிலே வைத்து இந்த செய்தியை மக்களுக்கு மத்தியில் சொன்ன நேரத்திலே நேராக சென்றார்கள். எதை அடைத்து வைத்திருந்தாலோ அந்த அடைப்பை எடுத்து விட்டு அந்த பறவை இனங்கள் என்னென்ன இருக்கிறதோ அதுவெல்லாம் உள்ளே அந்த பழங்களை சாப்பிடக்கூடிய அளவுக்கு வழிவகைகள் செய்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். உஸ்துல் காபா என்று சொல்லக்கூடிய சஹாபா பெருமக்கூடிய வாழ்க்கை அடங்கியிருக்கக்கூடிய அந்த வரலாற்று கிதாபுகளிலே இப்போது சொல்லப்பட்ட இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது நபி தோழர்கள் அதை எப்படி எடுத்துக்கொண்டார் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கேட்டுவிட்டு நபி தோழர்கள் செல்லவில்லை. ஏதோ ஜும்மா தொழுகைக்கு வந்தோம், 4 விஷயங்களை தெரிந்து கொண்டோம், எனக்கு 4 விஷயம் தெரியும், 8 விஷயமாகிவிட்டது, இனிமேல் நாம் எப்படி இருந்து கொள்ளலாம்,
நம்முடைய இஷ்டப்படி நம்ம வாழ்ந்து கொள்ளலாம். ஏதோ அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு தான் நாம் வர வேண்டும் அல்லது அடுத்த பெருநாளைக்கு தான் வர வேண்டும் என்ற அந்த கோணத்திலே நபித்தோழர்களாக இருந்தா என்று ஏதாவது ஒரு செய்தியை கூட பார்க்க முடியாது. உண்மையை விளங்கி இருந்தார்கள், சத்தியத்தை புரிந்திருந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்களே, தொண்டை குழியிலே இருந்து அவர்கள் சொல்லவில்லை. தொண்டை குழியிலே இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லவில்லை. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லவில்லை. அடிமனதிலே இருந்து சொன்னார்கள், நாங்கள் உலகத்திலே வாழ்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வாழ்கிறோம். எங்களுடைய மனஇச்சை பின்பற்றி எங்களுக்கு பிடித்திருந்தால் செய்வோம், பிடிக்காவிட்டால் செய்ய மாட்டோம் என்ற அந்த எண்ணத்திலே, அந்த சிந்தனையிலே அந்த நபித்தோழர்கள் நல்லோர்கள் வாழ்ந்ததாக எந்த குறிப்பையும் பார்க்க முடியாது. நடைமுறை வாழ்க்கை இந்த குபாவில் இருக்கக்கூடிய மக்கள் நன்மைகளை விட்டு பின்தங்கிய நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு மாற்று வழி என்ன என்பதை எடுத்துக்கொண்டார்கள். அதனால் உயர்ந்த மக்களாக குர்ஆனிலே போற்றப்படுகிறார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும், அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள். இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லியிருக்கிறோமே, உலகத்தில் யாரெல்லாம் சொல்லியிருக்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டிய அழகிய வழிமுறை. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மா பிரசங்கத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதார்த்தமான நடைமுறை சூழல் என்ன என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். சஹாபா பெருமக்கள் அதை எடுத்து நடந்திருக்கிறார்கள். இதைத்தான் காலங்காலமாக அப்போது இருந்து இப்போது மட்டுமல்ல, கியாமத் நாள் வரைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடியது. நீங்கள் இருக்கிறீர்களோ, நான் இருக்கிறோனோ, யார் இருக்கிறோமோ, யார் இருக்கவில்லையோ, ஆனால் இந்த குத்துபா பிரசங்கம் நிற்க போவது கிடையாது. இந்த குத்துபா பிரசங்கம் நிற்க போவது கிடையாது. யாருக்கு எப்போது மரணம் வரும், எப்படி வரும் என்று யாருக்குமே தெரியாது. இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் தெளிவாக குர்ஆனிலே சொல்கிறான். அப்படிப்பட்ட குர்ஆனை கொண்டு ஈமான் கொண்ட மக்கள் நாம் சிந்திக்காமல் இருக்கிறோம் என்பது கவலைப்பட வேண்டிய விஷயம், வருத்தப்பட வேண்டிய விஷயம். குர்ஆன் சவால் விடுகிறது. 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் விட்ட சவால் இப்போது வரைக்கும் முறியடிக்கவில்லை, இனிமேல் முறியடிக்க போவதும் கிடையாது. உங்களுக்கு எப்போது மரணம் வரும், எப்படி வரும் என்று யாரால் சொல்ல முடியுமா? சவால் விடுகிறது குர்ஆன். இவ்வளவு பெரிய விஞ்ஞான உலகத்திலே வாழ்கிறோம், எவ்வளவோ மாற்றங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், எத்தனையோ அதிசயமான செய்திகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யாராவது இதற்கு முன் வந்து நான் இப்போது இந்த இடத்திலே தான் இருந்து போவேன் என்று சொல்ல முடியுமா? எனக்கு இந்த நாள் தான் எனக்கு மரணம் வரும் என்று சொல்ல முடியுமா? அல்லது எழுதிதான் வைக்க முடியுமா? ஏதாவது சாத்தியம் இருக்கிறதா? நான் பெரிய அறிவாளி, எனக்கு எல்லாம் தெரியும், நான் எதையும் விட்டு வைக்க மாட்டேன் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, அந்த மக்களையும் பார்த்து சொல்லுகிறது. உங்களால் அதற்கு பதில் சொல்ல முடியுமா? இப்ப இந்த குத்துபா பிரசங்கம் என்பது தொடர்படியாக நடக்கும். நீங்கள் இருந்தாலும் சரி, நான் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நடந்து கொண்டே இருக்கும். இந்த செய்திகள் கியாமத் நாள் வரைக்கும் மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கப்படும். குர்ஆன் என்பது என்ன, அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி வாழ வேண்டும் என்பது சொல்லிக்கொண்டு, போதிக்கப்பட்டு கொண்டு, உபதேசம் செய்து கொண்டு இருக்கப்பட்டே இருக்கும். அது எந்த மாற்றம் கிடையாது. நாம் மாற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. வரக்கூடிய காலத்திலாவது நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ரசூல் சொன்ன வார்த்தைக்கு, அல்லாஹ் ரசூல் சொன்ன வார்த்தை தான் ஞாபகப்படுத்தப்படுகிறது. குர்ஆன் வசனங்கள், ஹதீசுகள், சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கைகள், நல்லவருடைய வாழ்க்கைகள், இதை தான் நமக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நாம் ஏன் இன்னும் இப்படியே இருக்கிறோம், எத்தனையோ மாற்றங்களை நோக்கி நாம் உலகத்திலே சென்று கொண்டே இருக்கிறோம். ஒரு வீடு கட்டுகிறார் ஒருவர், அந்த வீடு கட்டக்கூடிய நேரத்தில் அவருடைய சிந்தனை எப்படி இருக்கிறது தெரியுமா? வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி, சொந்த பந்தங்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இப்படியே இருக்கிறாய, என்னைக்கு வீடு கட்ட போகிறாய்? உடனே அவருக்கு முயற்சி செய்கிறார், வீடு கட்ட வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நேரான வழியில போனவர்கள் இருக்கிறார்கள், குறுக்கு வழியில போனவர்கள் இருக்கிறார்கள், அது வேறு விஷயம். இப்ப வீடு கட்டுவதற்காக எல்லா ஏற்பாடும் செய்கிறார்கள். என்னென்ன செய்ய வேண்டும், அதற்கு என்னென்ன வழிமுறை இருக்கிறது, எப்படியாவது வீடு கட்டிவிட வேண்டும். அடுத்து வேறு ஏதாவது சொல்லுகிறார்கள். ஒரு சைக்கிளிலே போய் கொண்டிருக்கிறார், சைக்கிளிலே போய் கொண்டே இருக்கிறீர்களே, என்னைக்கு ஸ்கூட்டர் வாங்குவது? உடனே அதற்கு லோன் போட்டால் ஸ்கூட்டர் வாங்கி விடலாம், அதற்காக என்ன செய்யலாம்? அடுத்து ஏற்பாடு செய்கிறார்.
வேறு ஏதாவது ஒன்றை சொல்லுகிறார். இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கிறது என்று ஒரு பெண்ணிடத்தில் சொல்லப்பட்டால் உடனே அதை வாங்குவதற்கு என்ன வழி என்று அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சிந்திக்கிறார்கள், ஆண்கள் இப்படி சிந்திக்கிறார்கள். உலகத்திலே ஜும்மாவிலே இவ்வளவு பயான்கள், இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்படுகிறது. தொழவாருங்கள், ஹலால் பேணுங்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், மனைவியை இப்படி வாழாதீர்கள், சைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கு வழி கொடுக்காது என்று சொல்லப்படுகிறது. என்றைக்கு நாம் இதை சிந்திக்க போகிறோம்? எப்போது நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்தை கொண்டு வரப் போகிறோம் என்று இந்த நேரத்திலே சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்க கூடியவன் தான். வாய்ப்புகள் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அந்த வாய்ப்பை நாம் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் நினைக்கலாம், நம்முடைய சிந்தனை கொஞ்சம் வித்தியாசமான சிந்தனை தான். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலியே தஹஜ்ஜுத் தொழுதால் நன்றாக இருக்குமே என்று சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தூங்கி விடுவார்கள். தஹஜ்ஜுத் தொழுதால் நன்மையான விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சரி யா ரசூலல்லாஹ் என்று சொன்னால் அது சரியான பதில் தான். அறிவுபூர்வமாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னை தூங்க வைத்து விடுகிறான், அல்லாஹ் என்னை தூங்க வைத்து விடுகிறான். இதுவும் சரியான பதில் தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா? நிச்சயமாக மனிதன் வாதம் புரியக்கூடியவன், விவாதம் செய்யக்கூடியவன். யா ரசூலல்லாஹ், இனிமேல் நான் முயற்சி செய்கிறேன் என்று சொன்னால் அது சரியான, ரொம்ப சரியான பதில். அல்லாஹ் என்னை தூங்க வைத்து விடுகிறான். உங்களிடத்தில் கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீர்கள்? சுபூத்தோட வரலாமே, நான் அல்லாஹ் தூங்க வைத்து விட்டான் என்று சொல்லி தப்பித்து விடலாம். இதுவெல்லாம் காரணம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா இப்படி சொன்னார்கள். அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள், இப்படி சொல்லாதே, மனிதன் இப்படித்தான் பேசுவான், எனவே இந்த பேச்சு சரியானது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த விவாதம் புரிவது, இந்த பதில் சொல்வது, இப்படி போட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அப்படி இப்படி என்று ஏதாவது சொல்ல வருவோம், சொல்லிவிட்டு என்னால் முடியவில்லை, அந்த வேலை இருக்கிறது, இந்த வேலை இருக்கிறது, இதுவெல்லாம் எதுவுமே சரியான காரணம் கிடையாது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல நம்முடைய வாழ்க்கையிலே சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசத்தை கேட்டு எப்படியெல்லாம் அதை எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையுடைய அந்த மாற்றத்திற்கு வருவதற்கு முழுமையான முயற்சி செய்து அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை முழுமையான முறையில் பின்பற்றி இம்மையிலையும் மறுமையிலும் சிறந்த மக்களாக இருப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உதவி செய்து அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு வலக்கும் ஃபில் குர்ஆனில் அலீம் ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم برور رؤوف رحيم ورب حليم.